சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடையில் நடைபெற்ற பராமரிப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இதன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முதல் புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டது. 44 ரயில்களின் சேவைகள் நிறுத்தப்பட்டன. எஞ்சியுள்ள ரயில்களை ஷார்ட் சர்வீஸ் முறையில் சென்னை கடற்கரை, பரங்கிமலை, தாம்பரம் என இயக்கப்பட்டன. இதனால் தினசரி வேலைக்கு செல்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நடைமேடைகள் 10 மற்றும் 11இல் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் முன்கூட்டியே நிறைவடைந்ததால் புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. நடைமேடை 10 மற்றும் 11க்கு செல்வதற்கு ஒரு புறவழி மட்டுமே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. மற்றொரு இறங்கும் பாதையில் பணிகள் நிறைவடையாமல் இருப்பது பயணிகள் இடையே மீண்டும் அலைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. யூனிட் ட்ரெயின் ஒரு 40 டேஸாகவே 10-11 வராமல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது மக்களுக்கு. இப்போ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இப்போது இன்றைக்கிலேருந்து வரது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். சேத்பேட்டில் போட்டுறாங்க. 3-4 வண்டிக்கு போன பிறகு தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு லேட் ஆகுது ஆஃபீஸுக்கு. இப்போ 8 மணிக்கு வர முடியும், 9 மணி ஆகிடுது. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடையில் நடைபெற்ற பராமரிப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இதன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முதல் புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டது. 44 ரயில்களின் சேவைகள் நிறுத்தப்பட்டன. எஞ்சியுள்ள ரயில்களை ஷார்ட் சர்வீஸ் முறையில் சென்னை கடற்கரை, பரங்கிமலை, தாம்பரம் என இயக்கப்பட்டன. இதனால் தினசரி வேலைக்கு செல்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நடைமேடைகள் 10 மற்றும் 11இல் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் முன்கூட்டியே நிறைவடைந்ததால் புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. நடைமேடை 10 மற்றும் 11க்கு செல்வதற்கு ஒரு புறவழி மட்டுமே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. மற்றொரு இறங்கும் பாதையில் பணிகள் நிறைவடையாமல் இருப்பது பயணிகள் இடையே மீண்டும் அலைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. யூனிட் ட்ரெயின் ஒரு 40 டேஸாகவே 10-11 வராமல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது மக்களுக்கு. இப்போ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இப்போது இன்றைக்கிலேருந்து வரது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். சேத்பேட்டில் போட்டுறாங்க. 3-4 வண்டிக்கு போன பிறகு தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு லேட் ஆகுது ஆஃபீஸுக்கு. இப்போ 8 மணிக்கு வர முடியும், 9 மணி ஆகிடுது. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல.